இந்த பே அவுட் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணி மைவித்ராஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பே அவுட் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நாங்களும் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நியூ அப்டேட்டு டைரக்டர் ஆண்டோனி பேசுகிறேன். வேறு யாரும் வெளியில் நம்பர்கள் சொல்ல எதையும் நம்ப வேண்டாம். அதுக்காக தான் என் பேரை மென்ஷன் சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு பிஎம் மெம்பருக்கு அத்தனை பேருக்கும் வித்ட்ரா போட்ட எல்லா பேமெண்ட்டும் வந்துடும். இதில் இன்னொன்று என்ன செய்யுங்க, வித்ட்ரா வரவும் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பல்சரி வந்து ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸில் வைங்க. ரெண்டாவது, இருக்கிற அத்தனை மெம்பர் சில்வர் ப்ளஸ் கோல்டு டைமண்ட் க்ரௌன் அத்தனை மெம்பர்ஸும் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் வித்ட்ரா கொடுக்கலாம். ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துருந்தா அது கிளாக் சிம்பிள் இருக்கும். இப்போ இருக்கிறத நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிற கிளாக் சிம்பிள் இருந்தாலும் இப்போ கொடுத்துக்கலாம். 1 by 1 ஜூன் 30க்குள்ளே இந்த மந்த் எண்டுக்குள்ளே அத்தனை பேருக்கும் பே அவுட் வந்துடும் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி வந்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நிறையா இடைஞ்சலுக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் எல்லாருக்குமே தங்குதடை இல்லாமல் மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இதை பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் ஜூன் 30க்குள்ளே அத்தனை பேருக்கும் பே அவுட் வந்துடும். இப்போ கொடுக்குறவங்க வித்ட்ரா கொடுத்துக்கலாம். நன்றி. கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் வந்து கடந்த பிஎம் மெம்பர்ஸ் அத்தனை நபர்களுக்குமே இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே அவங்களுடைய வித்ட்ரால் வந்துடும். ஸோ இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். மைவித்ராஸ் குறை சொன்ன நபர்களுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம செயலால் பதில் சொல்லுவோம். மற்றபடி ஓடிபி வரலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி பீக் ஹவர்ஸில் கிடைக்கிறது கஷ்டம். மற்றபடி அன்பீக் ஹவர்ஸில் உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் தாராளமாக ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு சிறந்த உண்மையான தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. அப்புறம் MD வீடியோ வரும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. பெரும்பாலும் MD வீடியோஸ் வர வாய்ப்பு இல்லை. அவர் டைரக்டர்ஸ் மூலயமா சொல்லிட்டாரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ரீசெண்டாக வேறு நம்ம கம்பெனியை முடக்கிறதுக்காக வேண்டி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க 4ஆம் தேதி கம்பெனி மேலே அகென்ஸ்டாக. ஸோ அந்த மாதிரி கேஸுடைய ஒர்க்கு பார்க்குறதும் நெக்ஸ்ட்டு நமக்கு பே அவுட் மொத்தமாகவும் மற்ற எல்லா விதமான பார்க்குறதுக்கும் தொடர்படியாக முயற்சிகள் MD ஈடுபட்டுகிட்டே இருக்கார். இப்போ ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கம்பெனியோட MDயால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மக்களுக்கு பே அவுட், எந்த விதமான பேங்க் சைடில் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஓடிபி சைடில் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி கொடுப்பதற்கான அத்தனை வேலையிலும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார். இதையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். நம்முடைய பே அவுட்டை வித்ட்ரால் கொடுத்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த வாரம் சனிக்கிழமை கொடுத்தா அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் மற்ற உங்களை அப்ளைன்ட்ட மற்ற நபர்கள்ட்ட டைரக்டர்ஸ்கிட்ட மெசேஜ் பண்ணி அவங்கள தொல்லை பண்ண வேணாம். இது இப்போ இந்த மிகப்பெரிய ஒரு இப்போ 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் வித்ட்ரால் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இதனுடைய காலக்கெடு அப்படிங்கிறது தாராளமாக ஜூன் 30 வரைக்கும் நீளும். சரிங்களா? அப்படி நீண்டுச்சுனாலும் நீங்கள் அதற்கு பொறுமை செஞ்சு உங்களுக்கான பணத்தை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தேவையில்லாமல் மற்ற நபர்களுக்கு ஏற்பதனால உடனே வராது. ஏன்னா பேங்க் சைடில் ஹோல்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பெரும்பாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. சரிங்களா? சனிக்கிழமைக்குள்ளே கம்பெனி கம்பெனியுடைய ரூல். சில சமயம் பேங்க் வந்து அதை தள்ளி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்லாம் போட்டிருக்கு சனிக்கிழமை வித்ட்ரால் போட்டவங்களுக்கு. அதே போன்ற பிரச்சனைகள் இப்போவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மை இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் அதிகப்படியான நம்ம நினச்சிங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை அடுத்தடுத்த நாட்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே நம்மளுடைய பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஜூன் 30ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் செக் பண்ணி பார்த்து வரல அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையை வச்சு நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். சரிங்களா? மேலும் ஒரு சிறந்த தகவலுடன் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.